தா மாப்பிள்ளையோட போட்டோ பாரு. முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி கல்யாணம் பண்றது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் பூரா பழகிறதுக்கு டைம் இருக்குல்ல. ஃபிளாஷ்பேக். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். லவ் பண்றியா? முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது. அவன் 5 வருஷமா தெரியும், பக்கத்து தெருவில் தான் இருக்கான். ஐயோ, பக்கத்து தெருவிலையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு அவ்வளவு தூரம் அனுப்பி வைக்க முடியாது. அம்மா அப்பாவுக்கு ஒண்ணு அடிக்கடி பாக்கணும்ல, வயசு ஆயிடுச்சுல்ல. என்ன சொன்னாலும் நான் லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கு மேல நீ என்ன மீறி ஏதாவது பண்ண மாப்பிள்ளைக்கு உகாண்டால உத்தியோகமா. முன்ன பின்ன தெரிஞ்ச ஃபேமிலியா? அதெல்லாம் நேத்துக்கு அந்த புரோக்கர் விசாரிச்சு சொல்லிட்டாரு. ஆமா, இந்த புரோக்கர் எவ்வளவு நாளா தெரியும்? அவரோட நம்பர் 4 நாள் முன்னாடி தான் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து கிடைச்சது. ஆனா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? டெய்லி காலையில எனக்கு பட்டாம்பூச்சி பூ போட்டு குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்புவாரு. அதாவது எனக்கு வருஷக்கணக்கா தெரிஞ்ச ஒரு பையன் உனக்கு வேணாம். வேணாம், யாருன்னே தெரியாத ஒரு பையன் உனக்கு வேணும். வேணும், பெத்து வளர்த்த பொண்ணு கொடுத்த சர்டிபிகேட் உனக்கு வேணாம். வேணாம், பூ பட்டாம்பூச்சி அனுப்புற எவனும் ஒருத்தரோட சர்டிபிகேட் உனக்கு வேணும். வேணும், பக்கத்து தெருவில் இருக்கிற பையன் உனக்கு வேணாம். வேணாம், ஆனா 16 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற பையன் உனக்கு வேணும். வேணும். ஆமா, அந்த புரோக்கர் நம்பர் இருந்தா கூட தா. ஹலோ புரோக்கர்னு. எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் வேணாம், ஆனா ஒரு ஃப்ரெஷ் மதர் தேடுங்க. ஃப்ரெஷ் மதரா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும்.